Hi guys, welcome to Endless Tutor. நம்ம இந்த வீடியோவில் MS வேர்டில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். அதாவது சேஞ்ச் கேஸ். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி எந்தெந்த கேஸில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அப்பர் கேஸ், லோயர் கேஸ்னு டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு கேஸாக இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஹோம் டேப்பில் இருக்கேன். நான் ஹோம் டேப்பில் ஃபாண்ட் மெனு இருக்குது. ஃபாண்ட் மெனுவில் இருக்க இங்கே சின்ன ஐகான் ஏஏன்னு பார்த்தீங்களா? ஸோ இதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் கேஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கேஸில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகுது இது. ஸோ இது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேஸ், சென்டென்ஸ் கேஸ், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், கேப்லைஸ் ஈச் வேர்ட், டாகுல் கேஸ். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குது இங்கே. ஸோ ஒரு கேஸும் ஒரு ஸ்டைலில் நமக்கு டாக்குமெண்ட் டிஸ்பிளே பண்ணுங்க. சரி வாங்க ஒரு ஸ்டைலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டாக்குமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கைஸ், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த எடிஷன் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே சேஞ்ச் கேஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போக பொறுத்தில்ல. ஸோ நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரலாம். டாகுல் கேஸ். ஸோ இந்த டாகுல் கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டை ஆல்ரெடி இருக்கிறத உல்ட்டா மாதிரி இதுவாகும். எப்படின்னா ஸோ கேப்ஸில் இருக்கிறத ஸ்மால் ஆக்கிடும், ஸ்மாலில் இருக்கிறத கேப்ஸ் ஆக்கிடும். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி வீடியோ வி கேப்ஸில் இருந்தது, மற்றதெல்லாம் ஸ்மாலில் இருந்தது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், எல்லாத்துலேயும் பாருங்கள் வென். ஸோ டபிள்யூ எதில் இருந்ததுன்னா கேப்ஸில் இருந்து, மற்றெல்லாம் ஸ்மாலில் இருந்தது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டை அதோடைய கேஸை நமக்கு வைஸ் வாஸாக மாற்றி விட்டுரும் அது. ஸோ இதான் டாகுல் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேஸ் கேப்லைஸ் ஈச் வேர்ட். இது என்ன பண்ணுன்னா நம்ம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் வேர்ட் கேப்ஸில் இது பண்ணுவோம், அப்புறமா ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா ஒரு வேர்டுடைய ஃபஸ்ட்டு லெட்டரும் எப்படி ஆகும்னா நமக்கு கேப்ஸாக மாறிடும். நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ பாருங்களேன், ஒரு வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டரும் நமக்கு கேப்ஸாக மாறிடுது. ஸோ இதான் கேப்லைஸ் ஈச் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்க எல்லாமே கேபிட்டலில் மாறிடும். இட் மே பி யூஸ்ட் இன் டாபிக் ஆஃப் தி டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஹெட்டிங்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கொடுக்குற இடத்துல நம்ம ஃபுல்லாக ஸ்மாலில் கொடுத்துட்டோம். ரொம்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம போய் சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு இதையும் நம்மளால் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் ஒரு 100 பேஜஸில் கொடுக்கணுன்னா நம்ம எல்லாத்துலேயும் போய் நம்மளால் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கே நம்ம இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ சின்ன டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்டில் கொடுக்கும்போது ஹெட்டிங் டாபிக் நமக்கு தெரியணும், எப்பயுமே அப்பர் கேஸில் தான் இருக்கணும்னு. ஸோ அதை மறந்துட்டு நம்ம இது பண்ணுற இடத்துல இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் ஜஸ்ட்டு கொடுக்குறேன் அப்பர் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை நான் இருக்க அந்த 4th பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கேஸ் லோயர் கேஸ். ஸோ இது ஆப்போசிட் டு அப்பர் கேஸ். என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அப்பர் கேஸில் நம்ம எல்லாமே கேப்ஸில் வந்துடும். லோயர் கேஸை பொறுத்தவரையில் எல்லாமே ஸ்மாலில் வந்துடும். ஸோ ஒரு இடத்துல பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் எல்லாமே லோயரில் தான் கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஃபுல்லாக அப்பர் கொடுத்துட்டோன்னா நம்ம அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லோயர் கேஸ்ன்னு கொடுத்தா இது லோயர் கேஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது சென்டென்ஸ் கேஸ். ஸோ சென்டென்ஸ் கேஸ் பொறுத்தவரையிலும் ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் கேப்ஸ் இருக்கணும், ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கேப்ஸ் வரணும். ஸோ அப்படி தான் நம்ம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் புக்காக இருக்கட்டும், ஸோ சம்திங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எது வந்தாலும் நம்ம ரைட்டிங்ஸ் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இப்போ ஒருத்தருக்கு தெரியாது எப்படி டாக்குமெண்ட் இருக்கும்.
ஸ்டார்டிங் கேப்ஸ் வருமா, இப்போ நடுவில் கமாக்கு அப்புறம் கேப்ஸ் வருமா. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் கேஸ்ன்றது யூஸ் ஆகும். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி சென்டென்ஸ் கேஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் கேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நார்மலாக எப்படி டாக்குமெண்ட் அப்பியர் ஆகும், ஸோ அது மாதிரி வந்து இது அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்குது. நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் கேஸ் கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து சென்டென்ஸ் கேஸோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸில் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை அப்பியர் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த சேஞ்ச் கேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்லெஸ் டியூட்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.